பாம்பு கல்லுக்கு கீழ அடிபட்டு கீழ இருக்கும் பொழுது, அந்த பாம்பு வந்துட்டு கத்தியிருக்குது, "என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வழியால போன ஒரு பொண்ணு, அந்த கல்ல எடுத்துட்டு அந்த பாம்ப காப்பாத்துறாங்க. அந்த பாம்ப காப்பாத்துனதுக்கப்புறம், அந்த பாம்பு சொல்லுது, "நான் உன்னைய கடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "உன்னைய நான் காப்பாத்தியிருக்கேன். அதுக்கு நீ வந்துட்டு என்னைய ஏன் கடிக்கணும்னு ஆசைப்படுற?" அப்படின்னு அந்த பாம்புகிட்ட அந்த பொண்ணு கேட்கும் பொழுது, அந்த பாம்பு சொல்லுது, "அ உதவி செஞ்சாலும், உதவி செய்யாட்டியும் கடிக்கிறது என்னோட குணம். அ அதனால நான் கடிச்சே தீருவேன். அதுதான் இயற்கை" அப்படின்னு அந்த பாம்பு சொன்ன உடனே, அப்ப இந்த பொண்ணு சொல்லியிருக்குது, "சரி ஓகே. நம்ம 2 பேரும் இந்த காட்டு வழியால போவோம். யார் முதல்ல கிடைக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட நம்மளோட இத சொல்லுவோம். நடந்த விஷயத்த சொல்லுவோம். அவங்க கடிக்கலாம் அப்படின்னு சொன்னான்னா, நீ என்னைய தாராளமா கடிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, எதிர்த்தாப்புல ஒரு யானை வருது. யானைகிட்ட இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. யானை தந்திரமா யோசிக்குது. "அப்படியா? நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா, அத எனக்கு செஞ்சு காமிச்சா தான் நான் நம்புவேன்." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பொண்ணு அந்த கல்ல தூக்கி அந்த பாம்பு மேல வச்சுட்டு போயிடுச்சு. வச்ச உடனே, அப்ப அந்த பாம்பு மறுதிருப்பும் இந்த கல்லுக்குள்ள போயிடுச்சு. திரும்ப அந்த பொண்ணுகிட்ட அந்த யானை சொல்லியிருக்குது, "நீ உதவி செஞ்சினா இந்த உலகத்துல நீ உதவி செஞ்சினா இந்த உலகத்துல உனக்கு துரோகம் பண்றவங்க தான் இருப்பாங்க. அதனால நீ யாருக்கு உதவி செய்யணுங்கிறத யோசிச்சு செய்யணும். பாம்புக்கு என்னதான் பால் வார்த்தாலும் அது கொத்துற குணம் தானே. அது மாதிரி தாங்க இந்த உலகத்துல நீங்க யாருக்கிட்ட எப்படி பழகுனாலும் அவங்களோட குணத்த மாத்த முடியாது. ஏன்னா, அது அவங்களோட பிறப்பிலே உள்ள குணங்கள். நீங்க எவ்வளவு வேணாலும் நல்லது செஞ்சிருக்கலாம். என்ன விஷயத்துல வேணாலும் நீங்க நல்லது செஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க குணம் மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா, அதுதான் அவங்களோட குணங்கள். உண்மையான குணங்கள நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாரி நல்லது செஞ்சீங்கனாவே போதும். கண்டிப்பா உங்களுடைய சுயரூபம், சுயகுணங்கள் வெளியில வரும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்